கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிறர் நிமித்தம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். கடவுளுக்கு பயந்து நேர்மையான வழியிலே செல்வங்களை சேர்த்தாலும் பொல்லாத வழியிலே செல்வங்களை சேர்த்திருக்கிறான் என்றும், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தாளந்துகளை கடவுளின் நாம மகிமைக்காக பயன்படுத்தினாலும் தற்பெருமைக்காக ஆலயத்தின் பணிகளை செய்கின்றான் என்றும் சொல்லுகின்ற அநேக மக்களை அனுதின வாழ்க்கையில நாம் காண முடியும். பிறரின் விமர்சனங்களுக்கும் அவதூறான கருத்துக்களுக்காகவும் நாம் மனம் சோர்வடைய அவசியமில்லை என்பதை இந்த நாளின் வேத பகுதி நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஏனெனில் கிறிஸ்து இயேசு செய்த அற்புதங்களையே பிசாசின் துணையோடு செய்கின்றார் என்று ஒரு கூட்டத்தினர் கூறினர். அவர் அதனை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். பொல்லாத வழியிலேயே செல்வத்தை சேர்த்தவன் நிச்சயமாக தேவன்தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லவே மாட்டான். தற்பெருமைக்காக தன் தாளந்துகளை பயன்படுத்த விரும்புகிறவனை தேவன் தம்முடைய ஆலயத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதிலே நாம் தேவனுக்கு பயந்து நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் பிறரின் கருத்தை பொருட்படுத்தாமல் நம்முடைய பணிகளை தொடர்வோம். ஒருவேளை பொல்லாத கருத்துக்களை பரப்புகிறவர்களாக இருந்தால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். தேவன் தாமே நல்ல தீர்மானங்களை எடுத்து அநேகருக்கு ஆஸ்வாதமான பிள்ளைகளாயிருக்க உதவி செய்வராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற காரியங்களை உமக்கு பிரியமாக உண்மையும் உத்தமமாக செய்ய நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனை குறித்து அநேக மக்கள் அநேக கருத்துக்களை கூறினாலும் உம்மை நம்பி விசுவாசித்து பணிகளை நேர்த்தியாய் செய்து கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.